வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி திருக்கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க. 21 சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த தலம்னு சொல்லலாம். இங்கு பார்த்தீங்கன்னா பங்காரு அடிகளார் மூலம் ஆதிபராசக்தி தேவியை அருள்வாக்கு சொல்வதாக சொல்லப்படுது. அப்படி அருள்வாக்கு சொன்ன சில நிகழ்வுகள் என்னென்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி கோவிலுக்கு மாலை அணிந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கான ஒரு தெளிவான பதிவை தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாலை அணியக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி விரதம் இருக்கணும், விரதத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத சில தவறுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகில் அமைந்து சக்தி வாய்ந்த திருக்கோவிலுங்க. இங்கு 21 சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடைந்திருக்காங்க. இந்த தலத்தில் சிறப்பு என்னென்னா, அருள்மிகு பங்காரு அடிகளார் மூலம் ஆதிபராசக்தி தேவியே அருள்வாக்கு சொல்லப்படுவதாக சொல்கிறாங்க. இங்கு ஆன்மீக வழிகாட்டுதலையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வராங்க. இங்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் சிவப்பு நிற உடைகளை அணிந்து வழிபடுவது தான் வழக்கம். இங்கு பிரம்மன், துர்கை, லட்சுமி, சிவன், விஷ்ணுன்னு தெய்வங்களும் இருக்குதுங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலுமே ஆதிபராசக்தினா அனைவருக்கும் நினைவுக்கு வருவது மேல்மருவத்தூர் அம்மன் மட்டும்தாங்க. அதே போல் சென்னையை சுற்றிய முக்கிய கோவில்கள் நினைவுக்கு வரும்னு அதில் ஒன்றுனா இந்த மேல்மருவத்தூர் தாங்க. தமிழகம் மட்டும் இல்லைங்க, உலகில் பல நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியோடைய சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணமே இருக்காங்க. அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் கூடுதல் சிறப்பாக பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து விரதம் செல்லக்கூடிய இந்த நேரத்தில் ஆதிபராசக்தியினுடைய அற்புத நிகழ்வுகளை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கு பார்த்தீங்கன்னா சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபடக்கூடிய தலமாக இருக்குது. இங்கு யார் வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பூஜை, அபிஷேகம் உள்ளிட்டவை செய்து வழிபடலாங்க. சபரிமலை போன்று இங்கு கோவிலோ மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடக்கூடிய முறையாக இந்த கோவில் அமைந்திருக்கு. இங்கு பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஆதிபராசக்தி சித்தர் பீடமும் ஒன்றுங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் இந்த கோவிலில் அமைந்திருக்கு. இங்கு அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லும் வகையில் கோவிலாக மேல்மருவத்தூர் தலம். தற்போது பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்துல 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் இருந்திருக்குங்க. இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களை போல இல்லாமல் கசப்பு தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவையோடு இருந்திருக்கு. இதிலிருந்து வடியக்கூடிய பாலும் பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையோடு தான் இருந்திருக்கு. இதனால் இந்த பகுதியில் இருந்த மக்களோ இதனை கடந்து செல்லக்கூடிய அனைவருமே ஆச்சரியத்தோடு பார்த்துருக்காங்க. இதனை சாப்பிட்டும் வந்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னென்னா, இந்த மரத்தினுடைய பால் கனிகளை சாப்பிட்டவங்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட்டிருக்கு. இதனால் இந்த அதிசய வேப்பமரம் பற்றி தகவல் பல இடங்களுக்கு பரவ தொடங்கியிருக்குங்க. பிறகு பார்த்தீங்கன்னா 1967ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்பமரம் அடியோடு சாய்ந்துடுச்சு. அந்த மரத்தினுடைய வேர் பகுதியில் இருந்து சுயம்புவாக ஒரு கல் ஒன்று அப்போது வெளிப்பட்டுச்சு. அந்த சுயம்புவிற்கு மேலே சிறிய குடில் அமைத்து இந்த பகுதியில் இருந்த மக்கள் பூஜை செய்ய வழிபட தொடங்கியிருக்காங்க. இதற்கு சித்தர் பீடன்னு பெயரிட்டு வந்தாங்க. பிறகு பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபடப்பட்டு இருந்திருக்குங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இங்கு சுயம்புவிற்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி வருகில 3 அடி உயரம் பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுச்சு. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து கொண்டு இடது காலை தொங்க விட்ட நிலையில அமர்ந்த நிலையில தான் வலது திருக்கரத்தில் தாமரை மட்டும், இடது திருக்கரத்தில் பார்த்தீங்கன்னா சின்முத்திரை காட்டியும் காட்சியளிக்கிறான். 1000 இதழ் கொண்ட தாமரை என்பது ஞானத்தை குறிக்குங்க. அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாக இருக்கு. அன்னையின் தலையில ஜடாமுடியே கிரீடம் போல அமைந்திருக்குங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதை உணர்த்தும் விதமாக ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கைன்னு சொல்லுவாங்க. இங்கு மனிதர்கள் அனைவருமே சமன்னே. இவங்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் தான் இந்த அன்னை ஆதிபராசக்தி மட்டும்தான்னு சொல்லுவாங்க. கருவறைக்குள்ள சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செய்யலாங்க. இந்த முறையே பங்காரு அடிகளார் ஏற்படுத்தியிருக்காரு. அன்னை ஆதிபராசக்தி அடிகளாருடைய உருவில் தான் பலருக்கு அருள்வாக்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாக அமைந்திருக்குங்க. இங்கு பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. இதனால பக்தர்கள் பங்காரு அடிகளாரையே அம்மானு அழைக்க துவங்கிட்டாங்க. மேலும் இந்த சித்தர் பீடத்தில் நுழைவு வாயிலேயே பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைத்திருக்காங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை பார்த்தீங்கன்னா 3 முறை வலம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கணும். மற்ற கோவில்களில் இருப்பது போல இங்க கோவிலில் நவகிரகங்கள் கிடையாதுங்க. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளுடைய ஆதாரமாக விளங்குவதால இங்கு நவகிரகங்கள் அனைத்துமே அன்னையை சுற்றி இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதனால நவகிரகங்கள் இங்கு தனியாக அமைக்கல. பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபம் சிறப்பாக அமைந்திருக்கு. இங்குள்ள புற்றினுடைய அமைப்பு பாம்பு வடிவிலே வசிப்பதாகவும் நம்பிக்கை. இங்கு மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவங்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தி காட்சி கொடுப்பதாகவும் அதிசயம் நிகழ்ந்த வண்ணமே இருக்குதுங்க. ஊற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் சப்த கன்னியர் கோவில் இருக்கு. இதற்கு கூரை கிடையாது. 1974ஆம் ஆண்டு சப்த கன்னி சன்னதி அமைத்திருக்காங்க. ஆதிபராசக்தி பரிவார தெய்வங்களாக கருதப்படுவதால் இவங்களுக்கு மேல்மருவத்தூர் கோவிலில் வழிபாட்டிலும் முக்கிய இடம் இருக்குதுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா பங்காரு அடிகளார் உருவில் தான் ஆதிபராசக்தியை சாமானிய மனிதர்களுடன் பேசுவதாக சொல்லப்படுது. மேலும் 21 சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமாக மேல்மருவத்தூர் அமைந்திருக்குங்க. இங்கு பார்த்தீங்கன்னா எந்த பாகுபாடும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குள்ளே சென்று அன்னையை வழிபட முடியும். இங்கு பெண்கள் அன்னையின் கருவறைக்குள்ளே சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் செய்ய பார்த்தீங்கன்னா அனுமதி இருக்குங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை மேம்படும். அனைத்து பாவங்களில் இருந்து நீங்கள் விடுபடலாம். அதே போல் இந்த ஆலயத்தில் முக்கியமான ஒரு வேண்டுதல் என்னன்னா அங்க பிரதட்சணம் தான். அங்க பிரதட்சணம் செய்து வேண்டிக் கொண்டீங்கன்னா அவங்களுடைய அனைத்து நலன்களும் நிச்சயம் கிடைக்கும். நவராத்திரி ஆடிப்புற நாட்களில் இங்கு அங்க பிரதட்சணம் செய்வது பாவ விமோச்சனம் பெறுவதற்கு சிறப்பான வழிபாடாக சொல்லப்படுது. மேலும் இந்த ஆலயத்தில் ஆடிப்புற நாளில் பக்தர்களே தங்கள் கைகளால் சுயம்பு ரூபத்தில் பால் ஊற்றி அபிஷேகம் செய்வாங்க. பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களோ இங்கு அனுமதிக்கப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா அதர்வன பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதி இருக்குங்க. இவளை வேண்டிக் கொண்டீங்கன்னா அனைத்து தீய சக்திகளில் இருந்து நிச்சயம் நீங்கள் விடுபட முடியும். ஆதிபராசக்தி பீடங்கள் சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு தாங்க வருது. இங்கு பார்த்தீங்கன்னா கோவிலில் யார் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து 108 முறை மந்திர ஜபமும் தியானமும் செய்து வழிபட்டால் எந்த தீய சக்திகளும் நெருங்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் அதிகாலை 3 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் மாலை 3 மணிலேருந்து இரவு 8 மணி வரையிலும் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய நடை திறந்திருக்கும். ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி சித்தர் பீட திருவிழா நாட்களில் இங்கு காலை முதல் இரவு வரையிலே கோவில் நடை அடைக்கப்படுவதில்லை. இந்த ஆலயத்தில் சிறப்பான விழாக்களாக பார்த்தீங்கன்னா தைப்பூசம், யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரா, நவராத்திரினே பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் சிறப்பு அபிஷேகங்களும் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு மாலை அணிந்தே விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா முழுமையான தூய்மையோடு இருக்கணும். காலை மாலை 2 நேரமே பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இனிப்பு சுவையை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாளில் மாவிளக்கு தீபம் ஏற்றி சக்தி மூல மந்திரத்தை 108 முறை முதல் 1008 முறை துதித்து வழிபடுங்க. உடல் மற்றும் மனபலம் உங்களுக்கு பெருகும். இதனால் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். திருமண வயதை அடைந்தவங்களுக்கு வரன் அமையாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் விரைவில் நிச்சயம் திருமண வாழ்க்கை அமைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல புத்திர பேரு உண்டாகும்.
கல்வி கற்பதில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி சிறந்த முறையில் தேர்வில் வெற்றி பெற முடியும். மேலும் தொழில் வியாபாரங்களை அதிக அளவு வாடிக்கையாளர்கள் கிடைத்து லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வீட்டில் இருக்கின்ற தரித்திர நிலை நீங்கி செல்வ வளம் பெருகும். துஷ்ட சக்திகளால் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி வளமை பெருகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பேல் இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.